கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கவிதை 18. வேண்டாம் வேண்டாம், இப்ப எதுக்கு நீ அதையே நினைச்சு என்ன பலவீனப்படுத்துற என்று அவளது மூளை அவள் மனதிடம் பலமுறை கேட்டாலும் அவளது மனம் என்னமோ மீண்டும் அதையே நினைக்க, ஒரு கட்டத்தில் அப்படி என்னதான் தன் மனம் சொல்ல வருகிறது என்று காலையில் நடந்ததை அசை போட ஆரம்பித்தாள். கோவைக்கு செல்வதை பற்றி அதிகாலையில் ஆத்யாவிடம் கூற, அவள் அடுத்த கேள்வி கேட்கும் முன் குளியலறைக்குள் சென்று விட்டான். இந்த எம்மி வேற ஏன் புரிஞ்சுக்காம என்ன கஷ்டப்படுத்துறான், என்னை இங்கே விட்டுட்டு போயிடுவானோ என்று பயம் எழுந்தாலும் அப்படியெல்லாம் நடக்காது என்று மனதை தேற்றி வெளியே சென்றாள். அப்போதுதான் ஒவ்வொருவராக எழுந்து கொண்டிருந்தனர். ரொம்ப போர் அடிக்குது, என்ன செய்ய என்று யோசித்தவாறு சென்றவளது கண்ணில் அலைபேசி பட அதை எடுத்து பார்த்தாள். அது செத்து பல மணி நேரம் ஆகியிருந்தது. தன்னை நொந்து அதை உயிர்ப்பிக்க சில நிமிடங்கள் ஆகியது. அதற்குள் மகளும் குளித்து முடித்து கிளம்பி வெளியே வந்திருந்தான். இவன் இல்லாம கொஞ்ச நேரமே நம்மளால இருக்க முடியலையே, பேசாம நானும் இவனுடைய போனா என்ன என்று நினைத்து, மாமா நானும் உங்க கூட வரேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறியவள் அவன் சொல்ல வந்ததை கூட கேட்காமல் அலைபேசியை எடுத்துக்கொண்டு ஓட அவளின் சிறு பிள்ளைத்தனத்தை வெகுவாக ரசித்தான். பின் அலைபேசியை எடுத்து இருவருக்கும் டிக்கெட் புக் செய்து அவனது சித்தப்பாவிடம் சென்றான். தனது எல்லா முடிவையும் அவரது பார்வையில் இருந்து விலக்காமல் அவரிடம் கூறியே செய்வான். இப்பொழுது அவன் செய்யவிருக்கும் வேலை ஒருவேளை தங்கள் குடும்பத்தை பாதித்து விட்டால் என்ற ஐயத்தில் அவரிடம் பேச வந்திருக்கிறான். சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா பேசணும்? நான் உங்ககிட்ட இந்தர் பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஆமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, சின்னதில்ல, கொஞ்சம் பெருசுதான். என்ன சொல்ற மகள், இங்க பேச வேணாம், எங்க ரூமுக்கு போய் பேசலாம் வா என்று அவர் அழைத்து செல்ல இருவரும் ஒரு அறைக்குள் சென்றனர். அதை கண்ட ஆத்யா, என்ன இவங்க 2 பேரும் ரொம்ப அவசரமா போறாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, சரி போய் பாப்போம் என்று அவர்கள் பின்னே சென்றவள் ஏன் அங்கு சென்றோம் என்று அவளே அவளை நொந்து கொள்ள போவதை அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சொல்லு மகள், என்னாச்சு? சித்தப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்றேன், நீங்க எனக்கு எப்பவும் போல சரியா இல்லையான்னு சொல்லுங்க. சரி, ஆத்யா இந்திர காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்தது சொன்னேன்ல, அவளுக்கு அவனோட ஒரு முகம்தான் தெரியும். அவளுக்கு தெரிஞ்சது எல்லாம் அவனோட பாசிட்டிவ் சைட் மட்டும்தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அத நமக்கு அவன் காமிச்சது இல்ல. எனக்கு கூட அவன் மேல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு தான் என்கிட்ட நடந்திருக்கான். நான் இப்போ தியா கிட்ட இத பத்தி பேசலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் மேல இருக்க நம்பிக்கையில நான் சொல்றத அவன் நம்பலனா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். சரி மகள், அவன் என்ன பண்ணிருக்கான் இதுவரை, அத சொல்லு. அதுக்கப்புறம் இத ஆது கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். தியாவை அவன் லவ் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா அவளை கல்யாணம் பண்ண ஒரு முறை கூட அவன் யோசிச்சதில்ல. அதுக்கு காரணம் அவனோட அம்மாவை அவங்க அப்பா பண்ண கொடுமையாலதான். அவனுக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்தே அவங்க மேல பாசம் அதிகமா வச்சிருந்திருக்கான். அவங்க அம்மாவை அவனோட அப்பா பண்ண டார்ச்சரை பார்த்து பார்த்து அவனோட அப்பாவை மொத்தமா வெறுத்திருப்பான் போல. அவங்க அப்பா அவன் அம்மாவை வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு குடும்பத்துக்காக. அதனால அவரோட மொத்த கோபமும் அவங்க அம்மா மேல திரும்பி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது செய்யும் போது நான் உனக்கு தாலி கட்டின புருஷன்னு சொல்லி சொல்லியே எல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட கொடுமை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவனுக்கு 11 வயசுதான் ஆகி இருக்கு. அப்பா மேல கொலை வெறி அவரை 2 முறை கொலை பண்ண பாத்திருக்கான். அதுல பயந்து அவனோட அப்பா அவனை மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க.
அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவன் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவனை கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தூரமா அவனை அனுப்பி படிக்க வைக்க டாக்டர் சொல்ல, அவனோட அப்பாவும் அவனை ஊட்டியில படிக்க வச்சிருக்காரு. அவனும் நடந்ததை மறந்துட்டு அவனோட முழு கவனத்தையும் படிப்புல செலுத்தி மெரிட்ல டாக்டர் சீட்டு வாங்கியிருக்கான். அதுவரை அவன் எதுக்கும் அவனோட அப்பா கிட்ட போனதில்ல. அவரும் அவனை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணாம தூரமா இருந்து அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அவனோட இந்த நிலைமைக்கு அவர்தான் காரணம்னு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இப்ப வர இருக்கு. இப்ப கூட அவரோட மனைவிக்கு அவர் செஞ்சதை நினைச்சு அவர் வருத்தப்படல. தன்னோட மகனோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. கல்யாணம் பண்ணா அவங்கள கொடுமை பண்ணுவோம், அதனால அவங்க செத்துருவாங்க, கல்யாணம் பண்ணாதானே இப்படி ஆகும், யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துதான் கல்லூரியில காலடி எடுத்து வச்சிருக்கான். அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கும் போதுதான் தியா கூடவும் சஹானா கூடவும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவனுக்குதான் முதல்ல தியா மேல காதல் வந்திருக்கு. அவன்தான் அவகிட்ட அவனோட மனசை திறந்து பேசி இருக்கான். ஆனா தியா எந்த பதிலும் சொல்லல. அப்போ அந்த சமயத்துலதான் அவங்க கூட படிக்கிற சிவான்னு ஒரு பையன் அவளை லவ் பண்றதா சொல்லி அவகிட்ட சொல்லி இருக்கான். தியா சிவாக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்க அங்க இருந்து கோபமா போயிருந்திருக்கான். அதெல்லாம் பார்த்த தியாக்கு மனசு குழப்பமாகி இந்தர்கிட்ட பேசணும்னு போனவ ஒரு கட்டத்துல அவனோட காதலை ஏத்துக்கிட்டா. ஆனா அடுத்த நாள் தியாதான் அவனை விரும்பி தன் காதலை சொன்னது போலவும் அவன் மறுத்து ஏற்றது போல அவங்க வகுப்பு மாணவர்கள் பேசியிருக்காங்க. சஹானாவும் தியாவும் இத பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் எல்லார்கிட்டயும் போய் நடந்ததை சொல்லணும்னு இல்லைன்னு விட்டுட்டாங்க. நாட்கள் நகர நகர இருவருக்குள்ளும் ஏற்கனவே இருந்த புரிதல் அதிகமாகி இருக்கு. முன்பு போல சண்டையிட்டு கொள்ளாம ஒரு மாதிரி அமைதியா போயிட்டு இருந்த நேரத்துலதான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு என்று நிமிர்ந்து அவன் சித்தப்பாவை பார்த்தவன், அப்புறம் நம்ம வீட்டுல நடந்த கதை உங்களுக்கே தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு அந்த பையன் வந்துட்டு போனப்ப கூட நீ பிரச்சனை இல்லைன்னு சொன்னியே, அப்படி என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டாங்க? ஒரு பக்க கதை தான் நமக்கு தெரியும், அதுவும் இந்த வெர்ஷன். அவனோட தரப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இதுக்கப்புறம் தான் அவனோட சுயத்தை அவன் இழக்க ஆரம்பிச்சிருக்கான். நல்லா போயிட்டு இருந்த காதல்ல தியா தனக்கு கல்யாணம், அதை நிறுத்தி நான் ஓடி வந்துடுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவனை கேட்டிருக்கா. அவனுக்கு இதுல விருப்பம் இல்ல, அதனால அவன் ஒரு பிளான் போட்டிருக்கான். தியா கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு காலேஜ் போயிட்டா காலேஜ் முடியற வர ஹாஸ்டல்ல தங்க வைக்கலாம், அதுக்கு பிறகு அவளுக்கு பிடிக்கல இந்த கல்யாணம்னு சொல்லி, இல்லனா அவங்களோட காதலை சொன்னா நிச்சயம் டிவோர்ஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கை நம்மளாலேயே இப்படி ஆகிருச்சுன்னு மாமாவும் அத்தையும் கவலைப்படும் போது இந்தர் வந்து பேசி அவளை கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சிருக்கான். தியாவும் இதுக்கு சம்மதிப்பான்னு தப்பு கணக்கு போட்டதுதான் அவன் பண்ண தப்பே. கல்யாணத்தன்னைக்கு அவனை பார்க்க அங்க போனப்ப அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் படி, ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துடலாம்னு அவகிட்ட சொல்ல, அவனோட வார்த்தைகள் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம்னு சொல்லி இருந்தா சந்தோஷமா போயிருப்பா. நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்துற மாதிரி அந்த விஷயம் இருக்க, எதையும் யோசிக்காம அவளோட காதலை தூக்கி போட்டு கண்ணீரோட நடந்து வந்தா. அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிச்சுது. என் கூட அவ வாழலனா கூட பரவாயில்லன்னு தான் நானே அவளை கூட்டிட்டு போனேன். எதுக்கு இப்படி அழுதுட்டு வரான்னு தவிப்பா இருந்துச்சு. அவகிட்ட கேட்கும் போது அவளோட வார்த்தைகள்ல ஒரு உறுதி இருந்துச்சு, அவளுக்கு அந்த காதல் வேணாம்னு. அந்த தைரியத்துலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். மோரோவர் அவ மேல எனக்கு காதல் உணர்வு தறிக்கெட்டு ஓட ஆரம்பிச்சிருந்துச்சு. மத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் தானே வேணாம்னு சொன்னா, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஈவினிங் வீட்டுக்கு வந்தான். அவன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கான். என்னை பத்தி பேசிக்கா சில விஷயத்த கேட்டுக்கிட்டு ஆத்யாவோட மனசுல பதியிற மாதிரி, நீ வேணா வேற ஒருத்தனை ஏத்துக்கலாம், நான் உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு அவனோட பேச்சு. சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். அவனோட முதல் டெஸ்ட் எனக்கு இல்ல, அத்தைக்குன்னு அடுத்த நாள் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஆத்யாவோட போனுக்கு அத்தை கால் பண்ணும்போது அவனும் ஆத்யாவும் லவ் பண்ணது மட்டும் இல்லாம அவ ஓடி வந்ததையும் சொல்லிட்டு வச்சிருக்கான். அவனோட முதல் 2 பிளானும் அவ்வளவு சக்சஸ் ஆகல.
அவன் நினைச்சது நான் அவளை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நல்ல பேரு வாங்கி அவனை நல்லவன்னு என்ன நம்ப வைக்க அவன் அடுத்தடுத்து பண்ண விஷயம். நானும் கொஞ்சம் ஏமாந்துதான் போனேன் அவனோட நடிப்புல. அத்தை கிட்ட போன் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணான். ஆத்யா மேல அவனுக்கு அதிகமா அக்கறை இருக்குன்னு எனக்கு காமிக்க ட்ரை பண்ணான். நான் பொறாமப்படல. ஆனா என்ன இவனுக்கு தான் முதலுரிமைன்னு சொல்லாம சொல்றான். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருப்பான், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். எனக்கு தியா கிட்ட அவளோட காதல் கதைய பத்தியோ இந்திர பத்தியோ கேட்டுக்கிட்டதே இல்ல. அவளும் சொன்னதில்ல. எங்களுக்கு அது முடிஞ்சு போன அத்தியாயமா தெரிஞ்சுது. ஒருவேளை பேசி இருக்கலாமோ அப்படின்னு இப்ப தோணுது. மகள், ஆத்யா மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா அவனுக்கு என்று நந்தகுமார் கேட்க, அந்த கேள்வி அறைக்குள் இருந்த மகளுக்கு மட்டுமில்லை, வெளியே இருந்த ஆத்யாவிற்கும் வலித்தது. சித்தப்பா, அவளை நான் எப்படி சந்தேகப்படுவேன்? அவளை சின்னதுல இருந்து பாக்குறேன். அவ எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ இப்படி பண்ண மாட்டா. அவளோட எண்ணத்தையும் சரி அவளையும் சரி என்னால சந்தேகப்பட முடியாது. ஏன், ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்தா நிகழ்காலத்திலயும் தப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கணும். இப்ப அவ என்னோட மனைவி. அவளோட மனசுல இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். அவளுக்கு இந்தர் மேல இருந்த காதல் ஒருவித ஃபீல், அவ்வளவுதான். அத அவளே கடக்குறேன்னு சொல்லும் போது நான் போய் அவளை எப்படி சந்தேகப்பட முடியும்? எனக்கே வலிக்குது. அவளுக்கு எப்படி இருக்கும்? மகள், நீ அவளை தள்ளி வைக்கிறப்போ அவளுக்கு அந்த மாதிரிதான் தோணிருக்கு. முதல்ல இந்த பிரச்சனைய பேசி முடிங்க. சரி சித்தப்பா என்று அவன் கூற, பேச்சு முடிந்து விட்டது, வெளியே வந்து விடுவார்கள் என்று வேகமாக பக்கத்து அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவளது மனதில் பல கேள்விகள், குழப்பங்கள். மேலும் தான் தவறு செய்யவில்லை, இருந்தும் ஏன் இப்படி என்று அவளை அழுத்த ஓய்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தாள். நல்ல வேளை பாதியிலேயே வந்து விட்டாள். மீதியை கேட்டிருந்தால் அவள் மூளையும் இதயமும் அவளை அழுத்தி மூச்சு முட்டும் அளவிற்கு வலியை கொடுத்திருக்கும். இன்னும் சில விஷயங்களை நந்தகுமாரிடம் கூறி அவன் அடுத்து செய்யவிருக்கும் செயல்களை விளக்கி வெளியே வர 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதன் பின் அவள் குளித்து வெளியே வரும் பொழுது அங்கிருந்த சூழல் மாற்றத்தை புறம் தள்ளி தன்னவனை காக்க வேண்டும் என்று முன்வந்து பேசியது எல்லாம், எல்லாவற்றையும் நினைத்து முடிக்கவும் அவர்கள் கோவை வந்து சேரவும் சரியாக இருந்தது. வெளியே வந்து ஆட்டோ ஒன்றை பிடித்து வீட்டுக்கு சென்று மதிய உணவை உண்டு ஆத்யாவை ஆட்டோவில் செல்ல சொல்லி தாரிக்குடன் வெளியே சென்றான். பல கேள்விகள் மனதில் எழ, தற்போது சஹானாவை கண்டுபிடிக்க வேண்டும், அதன் பிறகு இதை பார்த்து கொள்ளலாம் என்று அலைபேசியை எடுக்க அது இன்னும் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. அதை ஆன் செய்து சஹானாவின் அன்னைக்கு அழைக்க, அவர் மருத்துவக் கல்லூரியில் இருப்பதை கூற, தான் அங்கே வருவதாக சொல்லி அணைத்தவள் வீட்டை பூட்டிக் கொண்டு கல்லூரிக்கு விரைந்தாள். போகும் வழியில் போனை நோண்ட, அப்போதுதான் சஹானா 2 நாட்களுக்கு முன் அனுப்பிய குறுஞ்செய்தி அவளுக்கு வந்தது. 1 நிமிடம் இதயம் நின்று துடிக்க பயத்தை கட்டுப்படுத்தி ஓபன் செய்தாள். அதில், அது மெயில் செக் பண்ணு, எனக்கு ஏதாவது ஆகிட்டா என் அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, அப்புறம் என்று வந்திருக்க, வேக வேகமாக மெயிலை ஓபன் செய்ய நெட்வொர்க் இல்லாமல் அவள் அனுப்பியதை பார்க்க முடியவில்லை. ஆட்டோவை அருகே இருக்கும் பிரவுசிங் சென்டருக்கு விட சொல்லி அமர்ந்த அவளுக்கு அத்தனை ரணம். தான் அன்றே இதை பார்த்திருந்தால் சஹானாவை கண்டுபிடித்திருக்கலாமோ என்று அவள் மனம் அடித்து கொண்டது. கவிதை 19. ஆட்டோவில் பயணித்த அந்த 5 நிமிடங்கள் அவளுக்கு நரகமாக போக, அது ஒரு கடையின் முன் நின்றது. வேகமாக இறங்கியவள் சிறிது நேரம் காத்திருக்கும்படி ஓட்டுநரிடம் கூறி உள்ளே சென்றாள். உள்ளே சென்று ஒரு கம்ப்யூட்டர் முன் அமர்ந்தவளுக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தது. என்னவாக இருக்கும்? உயிர் போகும் நிலையில் தனக்கு சஹானா என்ன அனுப்பினாள்? இப்பொழுது அவள் எங்கே இருக்கின்றாள்? அவள் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்திருக்குமோ? இல்லை இல்லை, அவள் நன்றாகத்தான் இருப்பாள் என்று பல சமாதானங்கள் மனதிற்குள் கூறி மெயிலை ஓபன் செய்தாள். மொத்தமாக 3 வீடியோக்கள் அதில் சஹானா அட்டாச் செய்திருந்தாள். மனம் படபடக்க கைப்பையில் வைத்திருந்த ஹெட்போனை சிபியூவில் கனெக்ட் செய்து அதை ஓடவிட்டாள். அதில் இந்தர் சிவாவின் அறைக்குள் ஏதோ பேசுவது போல ஆரம்பித்தது. தொடக்கத்தில் சத்தம் மெலிதாக கேட்க, போக போக நன்றாக கேட்க ஆரம்பித்தது. இங்க பாரு சிவா, நீ பேசினதுக்கு அடிச்சேன்.
அதுக்காக இப்ப எல்லாத்தையும் அம்மு கிட்ட சொல்லிருவேன்னு நீ மிரட்டுறது சரியில்லை. ஒருவேளை நீ கேட்காம ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன் உடன்பிறப்ப உயிரோட பார்க்க முடியாது என்று அவனை பார்க்காமல் பாக்கெட்டிலிருந்து ஊசியை எடுத்தான் இந்தர். அரைவாசலில் நின்ற சஹானாவை பார்த்த சிவா அவளை கண்களால் அவ்விடத்தை விட்டு போக சொல்லி கெஞ்சினான். அவளோ மறுப்பாக தலையசைத்து அங்கேயே நின்று வீடியோ எடுத்து கொண்டிருந்தாள். கடுப்பாக தலையை சிலுப்பிய சிவா, எனக்கு ஆத்யாவை பிடிக்கும். ஒன்னு நீ அவளோட வாழ்ந்திருக்கணும், இல்ல அவளை வாழ விடணும். அன்னைக்கு நான் பேசுனது தப்புதான். அதனாலதான் போலீஸ் கிட்ட கூட நான் சொல்லல. உனக்கு பயந்து சொல்லலன்னு நினைக்காத. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. ஒரு பொண்ணோட லைஃப கெடுக்க மாட்டேன். அன்னைக்கு போதையில தப்பா பேசிட்டேன். அதுக்காக சஹானாவை எதுவும் பண்ணிராத. சரி, அதெல்லாம் விடு. ஆத்யா கிட்ட அன்னைக்கு நான் சொன்னதை சொல்லாத. இல்ல இந்தர், நான் அன்னைக்கு பேசுனதுக்கு நான் ஆத்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவன் ஆத்யா கிட்ட பேசும்போது என்னை பத்தி சொல்லிட்டா என்ன பண்ண என்று யோசித்தவன், சரி ஓகே, நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அமைதியா இரு. ஏய், என்ன பண்ற? ஆஹாஹா, நீ சுய நினைவோட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நீ கொஞ்ச நாள் தூங்கு. இந்தர், இப்ப நீ பண்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. உண்மை ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகும். அதுக்குள்ள நானும் அம்முவும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருவோம். இந்தர், நான் சொல்றத கேளு. நிறைய தப்பு பண்ணிட்ட ஏற்கனவே. திரும்பி திரும்பி தப்பு பண்ணாத. ஆத்யா கிட்ட நான் எதுவும் சொல்லல, என்ன விட்டுரு. சரிடா, உன்னை விடுறேன். ஆனா ஆத்யா இப்போ நானும் இல்லாம அந்த மகனும் இல்லாம நடுரோட்ல நிக்க போறா. யாரு காப்பாத்துவா? என்ன சொல்ற இந்தர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோவை மகளுக்கு அனுப்பி இருக்கேன். அத கேட்டு இந்நேரம் அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். இந்தர், இது தப்பு. ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு ஆத்யா வேணும். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். எப்படியும் 6 மாசத்துல அவங்க பிரிஞ்சிருவாங்க. இல்ல நான் பிரிய வைப்பேன். நிம்மதியா இருக்க விட மாட்டேன். தினமும் அவனுக்கு புது புது நம்பர்ல இருந்து எங்களோட மெசேஜ் ஆடியோன்னு போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவன் பிரிஞ்சு போயிடுவான் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது வேகமாக எழுந்த சிவாவை பெட்டில் தள்ளி ஒரு இன்ஜெக்ஷனை அவன் கையில் குத்தினான் இந்தர். அம்மா என்று அவன் அலறுவதை கண்டவன், பாவண்டா சிவானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூங்க போற. அது கூடிய சீக்கிரம் நிரந்தரமான தூக்கமா முடியும். இன்னொன்னு தெரியுமா? உன் தங்கச்சி தான் சொத்துக்காக இப்படி பண்ணிட்டா. ஏண்டா உன் தங்கச்சி இப்படி மாறினா? உன் தங்கச்சி அம்மு கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டா. காரணம், இத்தனை நாள் நீ அவளோட அண்ணன்னு சொல்லாதவ இப்ப சொன்னா சனா மேல நம்பிக்கை எப்படி வரும்? அப்படியே நீங்க சொன்னாலும் அம்மு என்கிட்ட வந்து கேப்பா. அப்போ உன் தங்கச்சி என்ன விரும்பினதை சொல்லி, அதனால நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி என்னோட பேரை கெடுக்க பாக்குறீங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். ச்சே, உன் தங்கச்சிக்கு எப்படிதான் இப்படி உனக்கு செய்ய மனசு வந்துச்சோ என்று பேசும்போது ஏதோ விழுவது போல் சத்தம் கேட்டு அந்த வீடியோ ஷேக் ஆகி அங்கங்கே ஆட, இந்தர், ஏய் நில்லு என்று கத்தும் சத்தமும், சிவா சஹா ஓடிரு என்று பதறும் சத்தத்துடன் அந்த காணொளி முடிந்தது. அடுத்த காணொளியை ஓபன் செய்ய கையும் மூளையும் மறுத்தது. இதில் பொதிந்திருந்த செய்தியை தாங்க முடியவில்லை. இன்னும் என்னென்ன காத்திருக்கோ என்று அவள் உடல் பதறியது. இருந்தும் வேறு வழி இல்லாமல் ஓபன் செய்தாள். அதே நேரம் மயக்கத்திலிருந்து எழுந்த சஹானாவால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. படுத்திருந்த அவளுக்கு அவனிடமிருந்து தப்பிக்க அவள் ஓடியது எல்லாம் நினைவிற்கு வந்தது. அத்தனை வருடம் பேசாத தந்தைக்கு அழைப்பு விடுத்தான் இந்தர். எனக்கு ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணணும். அவளோட போட்டோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். அவளை பாதுகாப்பா வைக்க ஒரு வீடும் நம்பிக்கையான 4 அடியாட்களும் வேணும். சரி என்பதை தவிர கூற வேறு வார்த்தைகள் இல்லை அவருக்கு. அவர் உதவவில்லை என்றாலும் இதையெல்லாம் சுயமாக அவனால் செய்ய முடியும். அவனது நடவடிக்கை தனக்கும் தெரிந்தால் நல்லது என்று நினைத்தவர் அவன் சொன்னதை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அவர் போனை எடுத்து பார்க்க அதில் சஹானாவின் புகைப்படம் வந்திருக்க அதிர்ச்சி அடைந்தார். இந்தர், ஆத்யா, சஹானா மூவரும் நண்பர்கள் என்றும் அவனும் ஆத்யாவும் காதலிக்கின்றனர் என்றும் சமீபத்தில் ஆத்யாவிற்கு நடந்த திருமணம் வரை அனைத்தும் அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனை, ஏன் பிரிந்தார்கள் என்பதை தவிர்த்து இந்த பிரிவு அவனை பாதிக்கும் என்பதை உணர்ந்தவர் அவனை இன்னும் பக்கத்தில் இருந்து கண்காணிக்க ஆட்களை நியமித்தார்.
அடுத்த அழைப்பு அவர்களுக்கு விட எண்ணியவருக்கு அவர்களுள் ஒருவன் அழைத்தான். ஹலோ சார், இந்தர் சிவாவை கோமாக்கு அனுப்பிட்டான். ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு அது அவனை பிரெயின் டெத் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு டீன் பேசிக்கிறாரு. சிவா அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. எப்படியாவது 2 நாள் சமாளிங்க. சிவா வாங்கிய வச்சு பாருங்க. வெளியில தெரிஞ்சா இந்தருக்கு பிரச்சனை. உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல இருக்க பொண்ண எப்படியாவது கடத்தி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வாங்க. இந்தரோட நம்பருக்கு கால் பண்ணி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கோங்க. இது வெளியில தெரியக்கூடாது. நான் சிவா விஷயத்த பாக்குறேன் என அழைப்பை துண்டித்தார். அவனை பிழைக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு என மனதில் நினைத்து கல்லூரியில் டீனை தொடர்பு கொண்டு பணத்தாலும் பதவியாலும் அவரை சரிக்கட்டி அவரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார். இந்தரிடமிருந்து ஓடியவள் வேகமாக எதிரே வந்த ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாள். அது இத நீ பார்க்கும்போது நான் எங்க எப்படி இருப்பேன்னு தெரியாது. உனக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும். சிவா என் கூட பிறந்த ட்வின் பிரதர். அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல கொஞ்சம் பிரச்சனை. அதனால எங்களை தனியா பிரிச்சு வளர்த்தாங்க. நான் படிக்கும் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல தான் அவனையும் அப்பா சேர்ப்பாரு. என்னோட பாதுகாப்புக்காக நிறைய பண்ணிருக்காரு. எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அம்மாக்கு அண்ணா அப்பா கிட்ட பேசுறது பிடிக்காது. அதனால நானும் பேச மாட்டேன். இதெல்லாம் யார்கிட்டயும் எனக்கு சொல்ல பிடிக்காது. உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா இந்தர்கிட்ட இத சொன்னேன். அதுக்கு காரணம் அவனை ரொம்ப நேசிச்சேன். என்னோட வாழ்க்கை அவனோட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதாலதான் நான் விலகிட்டேன். என்ன நம்புடி. நானும் சிவாவும் உன்னை ஏமாத்த இப்படி இந்தர் மேல பழி போடல. என்ன நம்புடி. எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அம்மாவை பாத்துக்கோ. சிவாவை வேற ஹாஸ்பிட்டல் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்பாவோட நம்பர் 84. இதுக்கு நான் அனுப்புன எல்லா வீடியோவும் அனுப்பிரு. உன்னை நம்பி தாண்டி போறேன். என் அண்ணாவை எப்படியாவது காப்பாத்திரு. அப்புறம் என்று ஆரம்பிக்க அந்த காணொளி முடிந்திருந்தது. வேகமாக அடுத்த காணொளியை ஓபன் செய்ய, மகிழ் அண்ணாக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்திருக்கான். அத பத்தி அண்ணா கிட்ட பேசு. போலீஸ் போங்க. நான் இருந்தாலும் இல்லனாலும் நீ எல்லாத்தையும் சரி பண்ணு. என்ன ஒரு வண்டி ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணுது. நான் மாட்டிப்பேன். நடந்த எல்லாத்தையும் சரி பண்ண உன்னாலதான் முடியும். மிஸ் யூ ஆது என்று 3வது காணொளி முடிந்திருந்தது. நம்பவே முடியவில்லை ஆத்யாவால். இந்தரின் செய்கையை உடனே மகளுக்கு அழைத்து பேசிக்கொண்டே ஆட்டோவில் ஏறி கல்லூரிக்கு விரைந்தாள். மகள் அவளுக்கு பல சமாதானம் கூறினான். தியா, இது எல்லாம் எனக்கு தெரியும். நான் இங்க வந்ததே சஹானாவை தேடித்தான். நீ காலேஜ் போயிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வா. நானும் அங்க வந்துடுறேன் என்று பல பத்திரம் கூறி அழைப்பை துண்டித்தவன் தாரிக்கிடம் கூறினான். மச்சி, ஆத்யாக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அங்க போகலாம் என்று மகளை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு விரைந்தான். தாரிக், இந்தர் பத்தி நீ சொன்னது எல்லாம் உனக்கு யார் சொன்னது? வைஷுதான் மச்சி. இந்தரோட அம்மாவும் வைஷு அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவளுக்கு அவனோட ஹிஸ்டரி தெரியும். அன்னைக்கு நீ கால் பண்ணி வச்சதும் வைஷு கால் பண்ணா. அப்போ பேசும்போது அவனை பத்தி பேசின. அப்படியே அது அவளுக்கு தெரிஞ்ச பையன்னு தெரிய வந்தது. ரியலி ஐ எம் பிளஸ்டு. இல்லனா கரெக்ட் டைமுக்கு எல்லா உண்மையும் தெரியாம போயிருக்கோம். ஆத்யா தாண்டா லக்கி. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. ஆஹா, அந்த வாயாடி கிடைக்க நான் தான் லக்கி. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு நாங்க பேசி தீர்க்க வேண்டியதையெல்லாம் பேசணும்டா. அதெல்லாம் சரியாயிடும் மச்சி என்று இருவரும் பேசியவாறு உள்ளே வர கல்லூரியே கலவரமாகி இருந்தது. கவிதை 20. தாரிக்கும் மகளும் பேசியவாறு உள்ளே செல்ல கல்லூரியே மிக பரபரப்பாக காணப்பட்டது. இருவருக்கும் ஒருவித தடுமாற்றம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது உள்ளே சென்றனர். சிவாவை வேறு மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் பணி அங்கு அவசர அவசரமாக நடந்து கொண்டிருக்க, எதுவும் தெரியாதது போல பார்வையாளராக இந்தர் அங்கே நின்றிருந்தான். வசுந்தராவும் கதிரேசனும் அவர்கள் மகனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று வேக வேகமாக அவனை வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் மகளை நன்றியோடு பார்த்தார்களே தவிர அவனிடம் எதுவும் பேசவில்லை. அவனும் என்ன இங்கு நடக்கிறது என்று முழுமையாக தெரியாமல் குழம்பி போயிருக்க, அவனின் அருகே வந்த ஆத்யா, சந்தேகப்பட்டு இங்கேயே வந்துட்டீங்களா? நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றேன்ல. பேசாம நான் இனி படிக்கவே போகல. என்ன நம்புங்க மாமா என்று கதற 1 நிமிடம் எடுத்தது
அவள் என்ன பேசுகிறாள் என்பதை கணிக்கவே, தியா, என்னால உன்னை நம்பவே முடியாது, வா வீட்டுக்கு போகலாம் என்று அவனும் அவளுக்கு பதில் கொடுத்தான். ப்ரோ, அம்மாவை நீங்க சந்தேகப்படுறீங்களா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்று தன்னை நிரூபிக்கும் நோக்கத்தில் பேச தாரிக்குத்தான் கோபம் தலைக்கேறியது. இந்தர், இதுல நீ தலையிடாத, நானும் தியாவும் பேசிட்டு இருக்கோம்ல. ப்ரோ, நீங்க அவளை கொடுமை பண்ணுவீங்க, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? தியா, என்ன டிராமா பண்றியா இவனை வச்சு? ஒழுங்கா என் கூட வா, வீட்டுக்கு போகலாம். நான் வரேன், அவனை எதுவும் சொல்லாதீங்க. இந்தர், நீ எதுவும் பேசாத, நீ போய் சஹானாவை தேடு, நான் ஈவினிங் வரேன் என்று கண்ணை கசக்கி கொண்டு நடந்தவளை பின்தொடர்ந்து சென்றனர் தாரிக்கும் மகளும். தனது திட்டம் சரியாக நடைபெறுகிறது என்ற இருமாப்பில் கல்லூரியின் டீனை பார்க்க சென்றான். மே கமின் சார்? எஸ் சார், தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுக்கான பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள கிரெடிட் ஆகிடும். சிவா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான், நீங்க பயப்பட வேண்டாம் என்று அவரது பதிலை கூட கேட்காமல் வெளியே வந்தவன் அடுத்து அழைத்தது என்னவோ அவனை பெற்றவருக்குத்தான். டேட், அந்த ஹாஸ்பிட்டல்ல சிவா கண்ணு முழிக்க கூடாது, அத பாத்துக்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. சரி, அந்த பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க வர நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த பொண்ணுக்கு எதுக்கு ஹை டோஸ் ட்ரக் கொடுத்துருக்க? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு என் அம்மு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஆனா எல்லாத்தையும் அவசரப்பட்டு செஞ்சுட்டா மாட்டிப்பேன். இந்தர், இப்பவும் கெட்டு போகல. அவங்க 2 பேரையும் வெளியே சொல்லாம இருக்க மிரட்டி வைக்கலாம். நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகு. ஆல்ரெடி முன்ஜாமீன் வாங்கிட்டேன், சோ எந்த பிரச்சனையும் இல்ல. நான் முடிவு பண்ணதை முடிக்காம பின்வாங்க மாட்டேன். உங்களால முடியாதுன்னா நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன் என்று வைக்க போனவனிடம், ஈவினிங் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆளு ரெடி பண்றேன், ஆனா 2 பேரையும் எதுவும் பண்ணிராத என்று அழைப்பை வைத்தவர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனார். மருத்துவ கல்லூரியில் இருந்து வெளியே வரும் வரை அதே நிலையை கடைபிடித்தவர்கள் காரில் ஏறியதும் தான் தங்கள் இயல்பிற்கு மாறினர். ஆதியா, என்ன நடக்குதுங்க என்று மனம் பொறுக்காது கேட்டே விட்டான் தாரிக். அண்ணா கூல், ஃபர்ஸ்ட் குடிக்க ஏதாவது வாங்கித்தாங்க என்றவளை அதிர்ந்து பார்த்து அருகே இருந்த ஒரு ஜூஸ் கடையில் காரை நிறுத்தினான். மகளோ அவளது நடவடிக்கை புரிந்தவனாக இயல்பாக இருக்க தாரிக்குத்தான் மண்டை காய்ந்தது. உள்ளே வரும் வரை அமைதி காத்தவன், தங்கச்சி, இப்போவாவது அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு, இல்ல என் மண்டை குழம்பி பைத்தியம் ஆகிருவேன். தியா, போதும் சஸ்பென்ஸ், என்ன ஆச்சு என்ற மகளை ஒரு மாதிரி பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் புரியாது அவன் பார்க்க தன்னவனிடமிருந்து பார்வையை திருப்பி 1 மணி நேரத்திற்கு முன் நடந்ததை அவர்களிடம் கூற ஆரம்பித்தாள். பிரவுசிங் சென்டரிலிருந்து சென்று கொண்டிருந்தவள் ஒரு சிக்னலில் இந்தரின் பைக்கை பார்க்க அவனும் கல்லூரி இருக்கும் சாலையில்தான் பயணித்துக் கொண்டிருந்தான். அப்ப அவனும் காலேஜ் தான் வரான். இப்போ வசுமா கிட்ட எதுவும் பேச முடியாது, என்ன பண்ணலாம் என்று யோசித்து வசுந்தராவிற்கு அழைத்து கதிரின் எண்ணை வாங்கினாள். ஹலோ அங்கிள். ஹலோ, யாருங்க? அங்கிள், நான் ஆதியா பேசுறேன். ரொம்ப நேரம் பேச முடியாது, உங்களுக்கு 3 வீடியோ அனுப்புறேன், அத பாருங்க. அப்புறம் சிவாவை வேற ஹாஸ்பிட்டல் மாத்துங்க, அவனோட உயிருக்கு ஆபத்து. அண்ட் சாரி அங்கிள், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணம். என்னம்மா என்னென்னமோ பேசுற? சஹானா எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது அங்கிள், ஆனா உங்க பொண்ணு இந்தர்கிட்ட தான் இருக்கா. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா அது அவளோட உயிருக்கு ஆபத்தா போக வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சிவாவை ஹாஸ்பிட்டல் ஷிப் பண்ணும் வர கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன். அங்க என்ன பார்த்தாலும் என்கிட்ட நீங்க பேசாதீங்க, எப்பவும் போல தள்ளியே இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சைபர்ல என் போனுக்கு வந்த மெயில் அண்ட் மெசேஜ் பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க அங்கிள். எப்பமா மெசேஜ் வந்துச்சு? வசுமாக்கு வந்த அப்போதான் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால 2 நாளா நான் போன் பார்க்கல. கொஞ்சம் சஹானாவை கண்டுபிடிக்கும் விஷயத்த கான்பிடென்ஷியலா வச்சுக்கோங்க. எந்த உதவினாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். தேங்க்ஸ்மா, நான் மத்த வேலையை பாக்குறேன். நானும் காலேஜ் தான் வரேன். சிவாவை ஷிப் பண்ற வேலைக்காக தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்தர் மேலதான் சந்தேகம், இப்போ அது உறுதியாகிருச்சு. நான் வைக்கிறேம்மா என்று அழைப்பை துண்டித்து ஆத்யா அனுப்பிய வீடியோவை பார்க்க
அதில் சஹானா பேசியதும் இந்தரின் பிளானும் நன்றாக தெரிய அதை சேகருக்கு அனுப்பி ஆத்யா பேசியதையும் கூறினார். கதிர், அந்த பொண்ணு சொன்னது போல எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ண முடியாது. நீ முதல்ல நம்ம சிவாவை பாரு. நான் அண்ணா கிட்ட பேசிட்டேன். இப்ப இந்த எவிடன்ஸ் வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டு நான் அத பாக்குறேன். சிவாவை ஷிப் பண்றதுல ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு கால் பண்ணு. நான் அண்ணாவை பேச சொல்றேன். சரிடா, நான் அங்க போயிட்டு ஏதாவதுன்னா கால் பண்றேன் என்று அடுத்து நடக்கவிருக்கும் அனைத்துக்கும் தன்னை திடம் செய்து அங்கே சென்றார். திருப்பூரில் விரல் விட்டு எண்ணும் பணக்காரர்கள் பட்டியலில் முதன்மையானவர் கதிரேசன். ஆனால் இந்தரின் தந்தையோ தமிழ்நாட்டின் முதன்மை தொழிலாளர்களில் ஒருத்தர். தன்னை விட தனது எதிராளி வலிமையானவர் என்று தெரிந்ததும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் எப்படி சும்மா விடுவது, ஒரு கை பார்த்து விடலாம் என்று மனதில் கொழுந்துவிட்டு எரியும் கோபத்தை கட்டுப்படுத்தி மருத்துவமனைக்கு விரைந்தார். அவர் அங்கு வருவதற்கு முன்னே ஆத்யா அங்கு சென்று விட்டாள். அவளுக்கு முன்னே அங்கு இந்தர் நின்றிருந்தான். அவனை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்தவள், சஹானாவன் நீ எப்போ இந்தர் பார்த்த? எங்க போனா அவளை யாரு கடத்திருப்பாங்க? எனக்கு பயமா இருக்கு என்றாள் ஆத்யா. அம்மு, நீ கவலைப்படாத. நானும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அவளை தேட சொல்லும் போதுதான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்ன இந்தர், என்ன உண்மை? சிவாவும் சஹானாவும் ட்வின்ஸ். அவங்க அப்பா அம்மா ஏதோ பிரச்சனையில அவங்க சின்னதா இருக்கும் போதே பிரிஞ்சிருக்காங்க. இதையே அவன் நம்ம கிட்ட சொல்லல இந்தர். எனக்கும் அதே கேள்விதான் அம்மு. ஒருவேளை அவன் நம்மள ஃப்ரெண்டா நினைக்கலையா? எனக்கு இப்ப அவன் மேல கோபம் வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் அம்மு. என்ன இந்தர் என்று அவனை கேள்வியாக பார்த்தாள். சிவா இஸ் இன் கோமா. வாட்? எஸ், இப்பதான் டீன் சொன்னாரு. என்னை எப்ப வேணாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரலாம்னு சொன்னாரு. என்ன சொல்ற இந்தர்? ஏன்? வேற ஆப்ஷன் இல்ல. எனக்கு என்னமோ என்ன வேணும்னே மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. யார சொல்ற? உன்னை மாட்டி விடுறதால யாருக்கு லாபம்? சஹானா. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரியே பேச மாட்டியா? எனக்கு என்னவோ சிவாவோட இந்த நிலைமைக்கு சஹானா தான் காரணமோன்னு தோணுது. அதுல அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? சொத்து, வேற என்ன? மொத்த சொத்தும் அவளுக்கே போயிடும். சிவாவுக்கு ஏதாவது ஆனா நான் தான் அரெஸ்ட் ஆவேன். சோ அதலையும் தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு அவ மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு இந்த கிட்னாப்பிங் டிராமா போட்டு அவளே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு தோணுது. இப்படி கூட நடக்குமாடா? என்னால நம்பவே முடியல. இது எனக்கு தோணுனது. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். இல்ல நிஜமாவே அவளை யாராவது கிட்னாப் பண்ணி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சாதான் தெரியும். ஆமா இந்தர் என்று அவள் முகம் மாற, என்ன அம்மு, இதுக்கு நீ ஃபீல் பண்ற? பாத்துக்கலாம் என்று அவளை அணைக்க வர, அவளோ அவனை தவிர்த்து நகர, கல்லூரி என்பதால் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று அவனே அவளது செய்கைக்கு பெயர் வைத்து அவனை சமாதானம் செய்து அவள் பின்னே சென்றான். இருவரும் சிவாவின் அறைக்கு செல்ல, அங்கே வசுந்தரா சிவாவை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். ஆத்யாவையும் இந்தரையும் பார்த்தவர் சற்று அதிர்ந்துதான் போனார். பின் தன்னை சரி செய்து கொண்டு அவர்களிடம் இயல்பாய் பேசினார். இந்தரிடம் பேசும்போது அதில் ஒரு விலகல் ஆத்யாவிற்கு தெரிந்தது. இந்தர் எப்பொழுதும் போல பேச மற்ற இருவருக்கும் தான் மனம் தகித்தது. எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இயல்பாக தங்களிடம் பேசுகிறான் என்று மனதில் அவனை கொலை செய்யும் அளவிற்கு எழும் கோபத்தை வெளியே தெரியாத வண்ணம் நடித்தனர். அரை மணி நேரம் கடந்த நிலையில் டீனுடன் வந்தார் கதிரேசன். அதுவரை இருந்த நிலையில் அவரை பார்த்ததும் ஒரு ஒதுக்கம் வந்தது இந்தருக்கு. அவனை பார்த்தவாறே ஆத்யாவிடம் பேசினார். சஹானாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா. நான் தான் அவளோட அப்பா. சிவாவோட தங்கச்சி தான் சஹானா. இப்பதான் அங்கிள் இந்தர் சொன்னா என்று அவள் அழுத்தி கூற இந்தருக்கு பதற்றமாக இருந்தது. அவன் புறம் திரும்பியவர், உனக்கு எப்படி தெரியும் இந்தர்? சஹானா சொல்லியிருக்கா அங்கிள் என்றான் இயல்பாய். சார், சிவா இருக்க கண்டிஷன்ல அவனை ஷிப் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். நான் என்னோட பர்சனல் ரிஸ்க்ல என் பையனை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஃபார்மாலிட்டி நீங்க பாருங்க. சிவாவுக்கு சின்னதுல இருந்தே எங்க ஃபேமிலி டாக்டர் தான் பாக்குறாரு. சோ நான் அவனை அங்கேயே ஷிப் பண்ண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப வர எல்லா பில்ஸும் செட்டில் பண்ணிட்டேன். நீங்க டிஸ்சார்ஜ் லெட்டர் கொடுத்தா போதும். இல்ல சார், நாங்க எங்க எத்திக்ஸ மீற முடியாது. இங்க பாருங்க, உங்க காலேஜ் மேல என்னால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா கேனைய மாதிரி இருக்கா? உங்க காலேஜ்ல படிக்கிற என் பொண்ண 2 நாளா காணோம்.
அன்னைக்கு ஈவினிங் என் பையன் கோமா போயிருக்கான். எனக்கு உங்க மேனேஜ்மெண்ட் மேலதான் டவுட் வருது. சார், என்ன நீங்க எல்லா பழியையும் எங்க மேல போடுறீங்க? பின்ன வேற என்ன சொல்ல சொல்றீங்க? சிவாக்கு இப்படி ஆகும் முன்னாடி உங்க பொண்ணுதான் இந்த ரூமுக்கு போயிருக்கா. இப்போ அவ மிஸ்ஸிங். ஏன் இதெல்லாம் அவ கூட பண்ணிருக்கலாம்ல என்று பிரச்சனை வந்தால் இப்படி சொல்லுங்கள் என்று இந்தர் சொல்லி கொடுத்ததை அவர் அப்படியே பேச, அத போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். நீங்க என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா? சார், நான் வேணா அப்பா கிட்ட பேசி மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச சொல்லட்டா சிவாவை அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண? அதில் இருந்த குறிப்பை உணர்ந்த டீன், சார் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. சிவாவோட நிலைமைக்கு ஹாஸ்பிட்டல் எந்த பொறுப்பும் ஏத்துக்காது. இது உங்க பர்சனல் ரிஸ்க்னு எழுதி ஷேர் பர்சன் கிட்ட சைன் வாங்கி ரிசப்ஷன்ல டிஸ்சார்ஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் டிஸ்சார்ஜ் ஒர்க் பாக்குறேன் என்று கிளம்பி விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாம் படபடவென நடந்தது. சிவாவை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற ஆம்புலன்ஸ் வந்த நேரம்தான் தாரிக்கும் மகளும் அங்கே வந்தனர். நடந்ததை கூறி அவர்களை பார்க்க அவர்களோ எப்படி இவளால் அனைத்தையும் தெரிந்தும் தெரியாதது போல் இருக்க முடிந்தது என்று வியந்தனர். ஏதோ கேள்வி கேட்க வந்த தாரிக்கை, அண்ணா உங்களோட கேள்விக்கு கார்ல வந்து பதில் சொல்றேன். இப்போ நான் அவரோட 2 நிமிஷம் தனியா பேசணும் என்றதும் அவன் தலையசைத்து காரில் இருப்பதாக கூறி வெளியே சென்று விட்டான். அவன் செல்லும் வரை அமைதியாக இருந்தவள் மகிழின் அருகே நெருங்கி அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து அவள் வலி போக அழ ஆரம்பித்து விட்டாள். அவனும் அவள் முடிக்கும் வரை அவளை தொந்தரவு செய்யாமல் முதுகை தடவி கொடுத்தான். ஒரு கட்டத்தில் அவளுக்கு அழுகை நிற்காது அதிகரிக்க யாராவது தங்களை பார்க்கிறார்களா என்று பார்த்தவன் அவளை இழுத்து அவள் இதழை கவ்வி அழுத்தமாக முத்தமிட்டு தள்ளி அமர்ந்தான். அவ்வளவுதான். அவள் அழுகை நின்று அதிர்ந்து அவனை பார்த்தாள். பின் சுதாரித்து, டேய், நானே அழுதுட்டு இருக்க, உனக்கு இப்ப ரொமான்ஸ் கேக்குதா? ஆஹா, ஷாக் ட்ரீட்மெண்ட் செல்லக்குட்டி. நல்லா இருக்கு உன் ட்ரீட்மெண்ட். பில் கொடுத்துட்டு வா, உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன் என்று அவனை முறைத்து சென்றவள் அவனுக்கு முதுகு காமித்து சிரித்து சென்றாள். அவனும் தலையை கோதி அவனது முதல் முத்தத்தை ரசித்த வண்ணம் வெளியே சென்றான்.